வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. அமைதி பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட வேண்டுமென்றால் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பதவி விலக வேண்டுமென ட்ரம்பின் உயர்மட்ட அதிகாரிகள் அழுத்தம் அளிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுக்கான பிரித்தானிய தூதர் ட்ரம்ப் நிர்வாகத்துடனான உறவுகளை சீர்படுத்துமாறு உக்ரைனியர்களிடம் கோரிக்கை விடுத்த நிலையிலேயே ஜெலன்ஸ்கி பதவி விலக வேண்டுமென்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் உக்ரைன் ஜனாதிபதியின் எதிர்காலம் குறித்து வெளிப்படையாகவே ஒரு கேள்வியை எழுப்பினார். அமெரிக்காவின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு ரஷ்யாவையும் அனுசரித்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு உக்ரைன் தலைவர் நமக்கு தேவை என மைக் வால்ஸ் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் தனிப்பட்ட விருப்பம் அல்லது அரசியல் ஆதாயம் அவரது நாட்டின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இருந்து வேறுபட்டவை என்பது தெளிவாக தெரிந்தால் அதற்கான விலையை அவர் அளிக்க வேண்டியிருக்கும் என்று மைக் வால்ஸ் மிரட்டல் விடுத்துள்ளார். இதனிடையே தூதர் லார்ட் மாண்டல்சன் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ட்ரம்புடனான கருத்து மோதலை கைவிட்டு கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு ஜெலன்ஸ்கியிடம் வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் $500 பில்லியன் மதிப்பிலான கனிம வளங்களை குறிவைக்கும் அமெரிக்கா உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க மறுத்து வருகின்றது. உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்க ட்ரம்ப் நிர்வாகம் தயாரல்ல என்றே வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் வெடித்த கருத்து மோதல் சுட்டிக்காட்டுவதாக அரசியல் ஆய்வாளர்களும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பலஸ்தீனத்தின் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்குள் நுழைந்து கடந்த 2023 தாக்குதல் மேற்கொண்டது. இதில் 1200 பேர் கொல்லப்பட்டதுடன் 200 பேரை பிணை கைதிகளாக கடத்தி சென்றனர். இதற்கு பதிலடியாக கடந்த 15 மாதங்களாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் 48,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அமெரிக்கா மற்றும் ஐநாவின் முயற்சியால் இரு தரப்பிற்கும் இடையே கடந்த ஜனவரி 19 முதல் முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி பலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் அரசும் அந்த நாட்டு பிணை கைதிகளை ஹமாஸ் தரப்பும் விடுவித்து வந்ததுடன் நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்த நிலையில் ரமலான் பண்டிகை காலத்தில் காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம் செய்வதற்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காப் முன்மொழிவுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. போர் நிறுத்தத்தின் முதல் கட்டம் நிறைவு பெற்றுள்ள தருவாயில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மத விடுமுறை நாட்களில் பதட்டங்களை தணிப்பதே தற்காலிக போர் நிறுத்தத்தின் நோக்கமாகும். ரமலான் தொடங்கும் போது உலகெங்கிலும் உள்ள பலர் பிரார்த்தனை மற்றும் உண்ணாவிரதத்துடன் மாதத்தை வரவேற்றார்கள். இதனால் தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது என உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். பாப்பரசர் பிரான்சிஸ் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவருக்கு சிகிச்சையளிக்கும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உடல்நிலையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை தொடர்ந்து தற்போது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த செயற்கை சுவாசம் நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை சுவாச கோளாறு காரணமாக ஏற்படக்கூடிய சிக்கல்களில் இருந்து அவர் மீண்டு வந்ததாகவும் நிமோனியாவில் இருந்து அவர் மீண்டு வருவதால் அவரது சுவாச செயல்பாடு ஒட்டுமொத்தமாக மேம்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 88 வயதான பாப்பரசர் பிரான்சிஸ் கடந்த வெள்ளிக்கிழமை வரையிலும் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். எனினும் வைத்தியர்கள் நேற்று வழங்கிய தகவலின்படி அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க சமூக பாதுகாப்பு நிறுவனம் அதன் 7,000 பணியாளர்களை குறைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. 10 மில்லியன் வயோதிப அமெரிக்கர்களுக்கு சலுகைகளை வழங்கும் இந்த நிறுவனத்தில் பணியாளர்களின் அளவை குறைப்பதற்கான நடவடிக்கை பணியாளர்களை குறைக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினது தீர்மானத்தின் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஒவ்வொரு மாதமும் 73 மில்லியன் ஓய்வு பெற்ற மற்றும் விசேட தேவையுடைய அமெரிக்கர்களுக்கு காசோலைகளை அனுப்பும் சமூக பாதுகாப்பு நிறுவனம் அதன் பணியாளர்களை 12% அதிகமானோரை குறைக்கப் போவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமது பிராந்திய அலுவலகங்களை மூடவுள்ளதாகவும் அமெரிக்க சமூக பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடுவானில் பறக்கும்போது ஃபெடெக்ஸ் சரக்கு விமானத்தின் இயந்திரத்தில் தீ பற்றியதால் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள நோவார்க் லிபர்ட்டி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்று புறப்பட்ட ஃபெடெக்ஸ் சரக்கு விமானம் பறவை மோதியதால் இயந்திரத்தில் தீ பற்றியது. இந்தியானோ போலீஸ் நோக்கிச் சென்ற குறித்த போயிங் 767 விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அவசரமாக தரையிறக்கப்பட்டது. நவார்க்கிலிருந்து இந்தியானோ போலீஸ் நோக்கி சென்ற விமானம் பறவை மோதியதில் இயந்திரத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டு தீப்பிடித்ததாக குறிப்பிடுகின்றது. இந்த நிலையில் விமான ஊழியர்கள் திறமையாக செயல்பட்டு அவசர தரையிறக்கம் செய்ததால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதேவேளை FAA மற்றும் USDA அறிக்கைகளின்படி இதுபோன்ற சம்பவங்களால் விமானம் நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் சுமார் $500 மில்லியன் வரை இழப்பு ஏற்படுகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவில் 3 புதிய குரங்கு காய்ச்சல் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இம்மூன்று புதிய குரங்கு காய்ச்சல் பாதிப்புகளும் கவுதங் மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் புதிய ஆண்டில் இந்த நோயின் பாதிப்புகள் முதன்முறையாகவே கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் கொங்கோ மற்றும் உகண்டா ஆகிய நாடுகளில் பரவி வரும் கிளேடு எம்பாக்ஸ் வைரஸின் பாதிப்பானது உகண்டா நாட்டிற்கு சென்று திரும்பிய 30 வயது ஆணொருவருக்கு ஏற்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குரங்கு காய்ச்சல் பரவுவதை கண்டறியும் குழுவினர் மேற்கொண்ட சோதனையில் 27 வயது ஆண் மற்றும் 30 வயது பெண்கள் இருவருக்கும் இந்த நோயின் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது.